வணக்கம் ஆர்கே வாய்ஸ் நேயர்களே. இதோ கோவையிலிருந்து உங்களை உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆக்ரா நகருக்கு அழைத்துச் செல்கின்றோம். ஆக்ரா என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது தாஜ்மஹால். ஆக்ராவிலே தாஜ்மஹால் மட்டும் அல்லாமல் வேறு எங்கெல்லாம் சென்று நாம் பார்க்கலாம் என்ற வகையிலே இதோ இந்த காணொளியில் முதல் முறையாக ஆக்ரா கோட்டையினை பற்றி முழுமையாக நாம் காணப்போகின்றோம். இதோ தற்பொழுது நாம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஆக்ரா ரயில் நிலையத்தை வந்து அடைந்து விட்டோம். ஆக்ரா ரயில் நிலையத்திலிருந்து நாம் அடுத்ததாக உங்களை கூட்டிச் செல்லக்கூடிய இடம் ஆக்ரா கோட்டை. இதோ இதுதான் ஆக்ரா கோட்டை. இந்த ஆக்ரா கோட்டையை சுற்றிலும் சுற்றுச்சுவர்கள் ஏறக்குறைய 2.5 கிலோமீட்டருக்கான சுற்றுச்சுவர் இருக்கிறது. இதோ அகழி தெரிகிறது. இந்த ஆக்ரா கோட்டைக்குள்ளே செல்வதற்கு 50 ரூபாய் நாம் கட்டணம் எடுக்க வேண்டும். இதோ பழங்காலத்திலே இந்த ஆக்ரா கோட்டையை மூடி திறப்பதற்காக சங்கிலியால் இணைக்கப்பட்ட கதவு. இதோ தற்பொழுது நாம் ஆக்ரா கோட்டைக்குள்ளே நுழைகின்றோம். 50 ரூபாய் இங்கே நாம் கட்டணம் எடுத்து உள்ளே செல்ல வேண்டும். தற்பொழுது நீங்கள் பார்ப்பது இந்த நுழைவாயிலுக்கு பெயர் அமர்சிங் நுழைவாயில் என்பதாகும். இந்த நுழைவாயிலின் உள்ளாக நாம் ஆக்ரா கோட்டைக்குள்ளே செல்ல வேண்டும். இதோ நேர் எதிரிலே தெரிவது அமர்சிங் நுழைவாயில். அமர்சிங் நுழைவாயிலில் உள்ளாக நாம் ஆக்ரா கோட்டைக்குள்ளே செல்கின்ற பொழுது இந்த ஆக்ரா கோட்டையானது அக்பரால் முழுமையாக புதுப்பிக்கப்பட்டது. ஆக்ரா கோட்டையிற்குள்ளே நாம் செல்கின்ற பொழுது முழுவதுமாக இந்த ஆக்ரா கோட்டை சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டதாக அறிய முடிகின்றது. ஆக்ரா கோட்டையினை இதற்கு முன்பாக இப்ராஹிம் லோடி மற்றும் பல வம்சத்தினர் இருந்தனர். சிதிலமடைந்த இந்த ஆக்ரா கோட்டையை புதுப்பித்து அதை மீண்டும் நல்ல முறையிலே வடிவமைத்தவர் பேரரசர் அக்பர். அவருக்கு பின்னால் இங்கே ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் என்று அந்த முகலாய மன்னர்களினுடைய பரம்பரையிலே இங்கே அனைவரும் இருந்தார்கள். இதோ தற்பொழுது இந்த ஆக்ரா கோட்டைக்குள் நாம் உள்ளே செல்கின்றோம். சாய்தளமாக இருக்கக்கூடிய இந்த பாதையின் வழியாக பாதையினுடைய 2 புறமும் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இதோ தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடியதுதான் ஜஹாங்கீர் மஹால் மற்றும் அக்பரினுடைய மஹால் இதற்குள்ளாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதை காண்பதற்காக இதோ இப்பொழுது நாம் இங்கே உள்ளே செல்கின்றோம். நாம் அவ்வாறு உள்ளே செல்கின்ற பொழுதே இங்கே முன்பாக ஜஹாங்கீர் குளிப்பதற்காக பயன்படுத்திய டப் இங்கே வைத்திருப்பதை காண முடிகிறது. இதோ உள்ளே இறங்கி செல்வதற்காக படிக்கட்டுகள். இந்த படிக்கட்டுக்கு நேர் எதிரே அந்த பக்கம் ஏறி செல்வதற்கான படிக்கட்டும் இருக்கிறது. இந்த டப்பு முழுவதும் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வகையிலே செதுக்கப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. இது வெளியிருந்து நாம் உள்ளே ஏறுவதற்கான படிக்கட்டுகள். தற்பொழுது இதெல்லாம் சிதிலமடைந்து இருப்பதாக நாம் காண முடிகின்றது. இதில் பல வேலைப்பாடுகள் இருந்திருக்கும் என்பதனை இந்த வேலைப்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது காண முடிகிறது. இதோ ஆக்ரா கோட்டைக்குள்ளே ஜஹாங்கீரனுடைய மஹாலுக்குள்ளாக நாம் தற்பொழுது வந்திருக்கின்றோம். இந்த சிவப்பு நிற கல்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோட்டையில் பளிங்கு கற்களான வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டும் வடிவமைத்திருக்கின்றார்கள். அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிற பூவைத்தான் நீங்கள் தற்போது பார்த்தது. இதோ நாம் இப்பொழுது ஜஹாங்கீர் கோட்டைக்குள்ளாக செல்கின்றோம். இதோ இங்கே நாம் பார்ப்பது கோபுரத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவத்தைத்தான். மிக அழகாக ஒவ்வொன்றும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. தற்பொழுது நாம் ஜஹாங்கீர் மற்றும் அக்பரினுடைய மஹால் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே இருக்கின்றோம். பல கட்டுமானங்கள் இங்கே தற்பொழுது நாம் சில சிதிலமடைந்திருப்பதையும் காண முடிகின்றது. பல பகுதிகள் உடைந்து சேதமாகி இருப்பதை காண முடிகின்றது. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவருடைய மகன் அவுரங்கசீப் என்று முகலாய மன்னர்கள் இங்கே வாழ்ந்திருக்கின்றார்கள்.
லால் கிலா, ஆக்ராவின் செங்கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற இந்த செங்கோட்டை தாஜ்மஹாலுக்கு 2.5 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. இதோ ஒவ்வொரு அமைப்புகளும் எவ்வளவு அழகாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதனையும், எல்லாமே கற்களாலேயே இங்கே வடிவமைக்கப்பட்டிருப்பதும், தூண்கள் ஒவ்வொன்றிலும் மிக நல்ல வேலைப்பாடுகளோடு அமைந்திருப்பதையும் காண முடிகின்றது. இதோ தூண்களிலே இருக்கக்கூடிய மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளை இங்கே நாம் காண்கின்றோம். ஒவ்வொரு தூணிலும் இது போன்று மிக அற்புதமான அலங்காரங்கள் காணப்படுகின்றது. இப்படி வேலைப்பாடுகளோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் படுக்கை அறையாக இருந்திருக்கிறது. அதே போல இதோ இங்கே ஜன்னல்கள் போல ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடிய பகுதி, இது குளிர்காலத்திலே பயன்படுகின்ற படுக்கை அறை. ஆம், இந்த ஜன்னலுக்கும் அடுத்த இடைவெளிக்கும் இடையே இருக்கக்கூடிய இடத்திலே குளிர்காலத்திலே சுடுதண்ணி ஊற்றப்படும். அந்த சுடுதண்ணியிலிருந்து வருகின்ற அந்த காற்று இந்த அறையை முழுவதுமாக வெப்பமாக வைத்திருக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய படுக்கை அறைதான் இது. இப்பொழுதே நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு இவ்வளவு பெரிய அழகான, அதே நேரத்தில் பிரமிப்பை ஊட்டுகிறது என்றால், அந்த காலத்திலே இது அரசனுடைய அரண்மனையாக இருந்தபோது இன்னும் எப்படியெல்லாம் ஜொலித்திருக்கும் என்பதனை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியும். அக்பர் தன்னுடைய மனைவியாக இந்து பெண்ணையும் திருமணம் செய்திருந்தார். அந்த வகையிலே அந்த இந்து அரசி தன்னுடைய வழிபாடுகளை செய்வதற்காக அமைந்திருந்த இடம்தான் நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம். அரசியார் தன்னுடைய வழிபாடுகளை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடம் இந்த அறை. ஒவ்வொன்றும் மிக நேர்த்தியாக விதவிதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதோ இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த தூண், மேலே இருக்கக்கூடிய இடமும் கூட, ஷீலிங்கும் கூட இவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நீங்கள் பார்ப்பது அரசர் அந்த காலத்திலே அமைந்திருந்த டைனிங் ஹால், உணவு உண்ணக்கூடிய அறை. மேலே விருந்தினர்கள் வந்தால் தங்குவதற்காக அமைந்திருக்கக்கூடிய அறை. அதோ மேலே செல்வதற்கான படிக்கட்டுகள் 2 பகுதியிலுமே அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இதோ விருந்தினர்கள் வந்தால் அவர்களுக்கு பணியாளர்கள் வந்து சர்வீஸ் செய்வதற்கும் வசதியாக இங்கே அறைகளும் இருப்பதை காண முடிகின்றது. ஆனால் தற்பொழுது இதற்குள் எதற்குள்ளும் நாம் செல்ல முடியவில்லை. எல்லாமே பூட்டப்பட்டிருக்கக்கூடியதாகவும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த காலத்திலே இங்கே எதுவும் கதவுகள் என்பது இல்லை. எல்லாம் திரைச்சீலைகள், அதாவது ஸ்க்ரீன் போட்டு தான் வச்சுருந்தாங்க. இதோ மற்றொரு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய படிக்கட்டு, மேலே பார்க்கக்கூடிய எல்லா இடங்களிலும் விருந்தினர்கள் தங்குவதற்காக அமைந்திருந்த அறைகளாக அறிய முடிகின்றது. ஆரம்ப காலகட்டத்திலே 1080லேயே இங்கு நமக்கு சிக்கார்வார் ராஜபுத்திரர்களுக்கு உரியதாக இந்த பகுதியிலே கோட்டை அமைந்திருந்ததாக அறிய முடிகின்றது. அதற்கு பிறகு சிக்கந்தர் லோடி என்னும் டெல்லி சுல்தான்கள் முதலாக ஆக்ராவுக்கு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றி அமைத்த பிறகு இந்த கோட்டையில் வாழ்ந்ததாக அறிய முடிகின்றது. அந்த வகையிலே ஆக்ரா நாட்டின் 2வது தலைநகரமாக மாற்றி அமைக்கப்பட்டது. இது ஏறக்குறைய 550 ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லி சுல்தான்கள் இந்த கோட்டையிலே இருந்து ஆட்சி செய்ததாக அறிய முடிகின்றது. 1487 1517 ஆண்டு வரையான காலகட்டம் டெல்லி சுல்தான்கள் இங்கே இருந்ததாகவும், இப்ராஹிம் லோடி 1ஆம் பானிபட் போரிலே இறக்கும் வரை இந்த கோட்டையிலே இருந்ததாக அறிய முடிகின்றது. அதற்கு பின்பாக இங்கே இந்த முகலாயர்களுடைய வம்சம், பாபர் முதற்கொண்டு ஹுமாயூன், அக்பர் என்று அவர்களுடைய வழித்தோன்றர்கள் இந்த ஆக்ரா கோட்டையிலே வாழ்ந்து வந்ததாக அறிய முடிகின்றது. ஷாஜஹான் இந்த கோட்டையிலே இருந்தபடி தன்னுடைய காதல் மனைவியான மும்தாஜுக்கு கட்டிய தாஜ்மஹாலை காணக்கூடிய வகையிலே தான் இருக்கக்கூடிய இந்த ஆக்ரா கோட்டையிலிருந்து தாஜ்மஹாலை ரசிக்கும்படியாக யமுனை ஆற்றங்கரையிலே தாஜ்மஹாலை அமைத்திருந்தார். இதோ இந்த சிவப்பு கற்களால் ஆன கோட்டைக்கும் அடுத்து இந்த வழியாக நாம் வெளியே செல்கின்ற பொழுது
அமைந்திருக்கக்கூடிய சலவி கல்லிற்கும் இடையேயான இந்த இடத்தில்தான் ஷாஜஹானினுடைய மகால் அமைந்திருக்கிறது. 1628 ஆண்டிலிருந்து 35 ஆண்டு வரையான காலகட்டம் ஷாஜஹான் இங்கே வாழ்ந்து வந்த இடம் ஷாஜஹான் மகாலாக காண முடிகின்றது. ஷாஜஹான் மகாலிலிருந்தும் இந்த கோட்டையினுடைய ஜன்னல்கள் போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பார்க்கின்ற பொழுது தாஜ்மஹாலினுடைய அழகிய காட்சியை நாம் மிக தொலைவிலே காண முடிகின்றது. இதோ தாஜ்மஹாலை காணும்பதற்கு முன்பாகவே இங்கே நாம் இந்த ஆக்ரா கோட்டை சுற்றிலும் அமைந்திருக்கக்கூடிய அகழியையும் இங்கே நாம் காண முடிகின்றது. இந்த கோட்டையினுடைய சுவர்கள் 70 அடி உயரம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோ இங்கே நீங்கள் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த சிவப்பு மணல் கல்லிலே அமைந்திருக்கக்கூடிய தூணிலே செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை காண முடிகின்றது. இதோ கோபுரத்திலே செங்கற்களின் வடிவிலே சிறு சிறு அமைப்புகளாக கொண்டு, ஆனால் அது செங்கற்கள் அல்ல, செங்கல் அல்ல, நாம் தற்பொழுது உபயோகிக்கக்கூடியது மாதிரியான செங்கல் அல்ல. இது இந்த கோட்டைகளினுடைய உயரம், அதாவது அகழியிலிருந்து 70 அடி உயரம் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. சுற்றிலும் அகழி. இதோ அந்த காலத்திலேயே மழை நீரை சேமிக்கக்கூடிய வகையிலும் மழை நீர் கோட்டைக்குள் சேருகின்ற மழை நீர் எல்லாம் தனியாக சென்று சேர்வதற்கு அமைக்கக்கூடிய வகையிலும் ஒவ்வொரு இடத்திலும் இந்த நீர் சேகரிப்பு பகுதிகளையும் நாம் காண முடிகின்றது. சில இடங்களிலே இந்த நீர் சேகரிப்பு வந்து சேகரிக்கக்கூடிய நீரை அங்கே அப்படியே நீரூற்றாக மாற்றக்கூடிய வகையிலும் வடிவமைப்புகளை அமைத்திருக்கின்றார்கள். இந்த கோட்டையிலே 4 வாயில்கள் இருக்கின்றன, அதாவது 4 கேட்டு. இதை டில்லி வாயில், லாகூர் வாயில் என்றும் அழைக்கின்றனர். இந்த 2 வாயில்கள் மட்டுமே இப்போ தற்பொழுது குறிப்பிடத்தக்கவையாக இருக்கின்றது. நாம் உள்ளே வருகின்ற பொழுது அமர்சிங் வாயில் வழியாக உள்ளே வந்தோம். டில்லி வாயில் என்பது அரசு பயன்பாட்டில் இருக்கக்கூடியதாகவும் பொதுமக்களை அங்கே உள்ளே அவர்கள் அனுமதிப்பதில்லை. இதோ நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருப்பது கஜினி முகமது கொள்ளையடித்து வந்ததாக கூறப்படுகின்ற சோம்நாத் கோவிலிலிருந்து கொள்ளையடித்து வரப்பட்டதும் சோம்நாத் கோயிலினுடைய பிரம்மாண்டமான கதவு, இந்த கதவு சந்தன மரத்தால் செய்யப்பட்டது என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் உண்மையில் இது சந்தன மரத்தாலோ அல்லது தேக்கு மரத்தாலோ செய்யப்பட்ட கதவு அல்ல. சாதாரணமாக அப்பகுதியிலே கிடைக்கக்கூடிய நாட்டு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கதவாகவே இந்த கதவு இருந்தது. இதோ இங்கே அடுத்ததாக நமக்கு எதிரிலே தெரிகின்ற இந்த 3 அறைகள் ஷாஜஹானினுடைய மகள்கள் இருந்த அறைகளாகும். ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்கும் பிறந்தது 2 மகள்கள். மூத்த மகளினுடைய பெயர் ஜோஹனாரா, இளைய மகளினுடைய பெயர் ரோஷ்னாரா. ஷாஜஹானினுடைய மகள் அதை தாண்டி வெளியே வந்ததும் அடுத்தது ஒரு 3 அறைகள் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தோடும் தங்கக்கூரை வேயப்பட்டதாகவும் இருந்த 2 அறைகள், அங்கே ஷாஜஹானினுடைய 2 மகள்கள் தங்கியிருந்ததாக அறிய முடிகின்றது. 2 ரூம்கள், நடுவிலே படுக்கை அறை என்று 3 அறைகளாக இங்கே 2 மகள்களுக்கான அறைகளும் இருப்பதை நாம் காண முடிகின்றது. ஷாஜஹான் மஹாலினுடைய இதோ மேற்பரப்பை நாம் காண்கின்றோம். இங்கே மர வேலைப்பாடுகளும் மரத்தை கொண்டும் மேற்கூரை அமைத்திருக்கின்றார்கள் என்பதனை காண முடிகின்றது. இது ரோஷனாரா என்பது ஷாஜஹானினுடைய இளைய மகளினுடைய அறை. இந்த இதோ காற்று வருவதற்காக அமைந்திருக்கக்கூடிய ஜன்னல், இங்கிருந்தும் நாம் தாஜ்மஹாலை காண முடியும். இதோ தற்பொழுது இங்கே நாம் தாஜ்மஹாலை பார்க்க முடிகின்றது. 2 அறைகளோடு நடுவில் படுக்கை அறையுடன் கூடிய மகள்கள் வசித்த இடம். இது போலவே அவருடைய மூத்த மகளுக்கான ஒரு வீடும் அமைந்திருக்கின்றது. இது இளைய மகளின் படுக்கை அறை. எல்லாமே இங்கே நமக்கு ஓப்பனாக இருக்குது. அந்த காலத்தில் எதுவுமே கதவுகள் கிடையாது. இங்கே ஸ்க்ரீன் என்று சொல்லக்கூடிய திரைச்சீலைகள் தான் மாட்டப்பட்டிருந்தது. இதோ இங்கிருந்தும் நாம் தாஜ்மஹாலை கண்டு ரசிக்க முடியும். ஷாஜஹானுடைய மஹாலிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது முதலில் இளைய மகளினுடைய 3 அறைகளோடு அவர் வாழ்ந்த இடத்தையும், அடுத்ததாக மும்தாஜுடைய மஹாலையும், அதற்கு அடுத்து அவருடைய மூத்த மகளான ஜோஹனாரா வாழ்ந்த அறையையும் காண முடியும்.
அடுத்து நாம் பார்ப்பது தாஜ்மஹால் என்று குறிப்பிடப்படுகின்ற மும்தாஜ் வாழ்ந்த இல்லம். இங்கே சுற்றிலும் அமைந்திருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் அவர்களுடைய பாதுகாவலர்கள் மற்றும் பணிப்பெண்கள் பணியாளர்கள் என்று வசித்த பகுதி. இதோ இங்கே பூங்கா போல காணப்படும் இடத்திலே ஜஹாங்கீர் வாழ்ந்த காலகட்டத்தில் திராட்சை தோட்டங்கள் இருந்ததாக அறிய முடிகின்றது. தாஜ்மஹால் இதோ இந்த மாளிகையில் தான் ஷாஜகானினுடைய காதல் மனைவி மும்தாஜ் வாழ்ந்து வந்தார். இங்கே இதோ இந்த மழைக்காலங்களிலே வருகின்ற தண்ணீர் வடிந்தோடி இங்கே விழுந்து நீரூற்று போல அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதியில் தான் இதோ மும்தாஜ் மஹாலின் மற்றொரு பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இதோ அந்த இந்த இடம்தான் மூத்த மகள் வசித்த இடம். மும்தாஜ் வாழ்ந்து வந்த மாளிகை இது. இதோ அதற்குள்ளே நாம் பார்க்கலாம். இந்த மாளிகைக்குள்ளே ஏறக்கூடிய படிக்கட்டிலும் கூட அற்புதமான வடிவமைக்கல் இங்கே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. அவருடைய அறைகள் இருப்பதற்கு முன்பாக இதோ ஒரு முற்றம் போன்ற ஒரு அமைப்பும் அதற்கு உள்ளாக அவருடைய அறைகளும் இருக்கின்றன. ஷாஜகானினுடைய காதல் மனைவி மும்தாஜ் வாழ்ந்த இடம். இது மும்தாஜின் படுக்கை அறை. இங்கே எவ்வளவு அழகிய வேலைப்பாடுகளோடு சுவர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் இங்கே நமக்கு நல்ல முறையிலே வெளிக்காற்று வந்து செல்வதற்கு வகையிலே ஜன்னல்களும் இந்த வெள்ளை பளிங்கு கற்களாலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது நாம் தாஜ்மஹாலை பார்க்கின்றோம். ஷாஜகானுடைய மனைவி மும்தாஜ் வாழ்ந்து வந்த காலத்திலே இங்கே அந்த தாஜ்மஹால் இல்லை. இது தாஜ்மஹாலை ரசிப்பதற்காக அமைக்கப்பட்டது அல்ல. இங்கே இருக்கக்கூடிய காற்று அறைக்குள் வந்து செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டது என்பதனை நாம் இங்கே உணரலாம். தற்பொழுது இங்கே வேலைப்பாடுகளோடு காணக்கூடிய இந்த இடங்களில் எல்லாம் தங்கங்கள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அவைகளெல்லாம் பிறகு ஆங்கிலேயருடைய காலத்தில் கொள்ளையடித்து செல்லப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. மேலே எவ்வளவு அழகான வேலைப்பாடுகள், அதே போல ஊக்குகள் இருக்கின்றன. மும்தாஜ் வாழ்ந்த வீட்டு பகுதி, அதற்கு அருகிலேயே அந்த 2 அறைகள், அந்த அறைகளுக்குள்ளிருந்தும் மும்தாஜினுடைய அறைக்கு வருவதற்கான வழிகளும் கூட உண்டு. கோட்டையை சுற்றிலும் உள்ள பகுதிகளிலே பூங்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பூங்காக்களிலே தற்பொழுது இதோ இங்கே நாம் ஆக்ரா ஃபோர்ட் என்று ஆங்கிலத்திலும் அதே போல ஆக்ரா கிலா என்று ஹிந்தியிலும் எழுதப்பட்டு இருக்கக்கூடியதை காண முடிகிறது. இந்த கோட்டைக்குள் 500க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இருந்ததாகவும் அவற்றிலே பல அக்பர் காலத்திலே இடிக்கப்பட்டு அக்பருக்கு தகுந்தாற் போல மாற்றி அமைக்கப்பட்டது என்றும், அதே நேரத்திலே இங்கே வெள்ளை சலவை கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அனைத்தும் ஷாஜகானுடைய காலத்திலே கட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதோ அழகிய கோட்டையினுடைய வெளிப்புற காட்சிகளை நாம் காணுகின்றோம். மார்பிள் கல்லிலேயே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜன்னல். இங்கே அக்பர் சூரிய நமஸ்காரம் செய்து வருவதற்காக அமைக்கப்பட்ட பகுதியாக இதோ இந்த கட்டிடம் அறியப்படுகின்றது. கட்டிடத்தினுடைய வெளிப்புறத்தை காண்கின்றோம். தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் ஷாஜகான் தன்னுடைய இறுதி காலத்தை கழித்த ஒரு இடமாக அமைகின்றது. அதாவது தன்னுடைய காதல் மனைவிக்கு அவர் தாஜ்மஹால் கட்டிய பிறகு தனக்கும் ஒரு தாஜ்மஹாலை அதே போல கருப்பு கல்லிலே கட்ட திட்டமிட்டிருந்தார். அதனை உணர்ந்த அவுரங்கசீப் தன்னுடைய தந்தையை சிறை வைத்து இங்கிருந்து அவர் அந்த தாஜ்மஹாலை கண்டு ரசித்து வந்ததாக அறிய முடிகின்றது. அந்த வகையிலே தன்னுடைய இறுதி காலத்தை இந்த இடத்தில்தான் ஷாஜகான் கழித்தார். அதே போல இங்கே இது குளிர்காலத்திலே குளுமையை தரக்கூடிய வகையிலும் நீரூற்றுகள் எல்லாம் கூட இதற்குள்ளே அமைக்கப்பட்டிருந்தது. இதோ இந்த இடத்திலிருந்து பார்த்தால் நமக்கு தாஜ்மஹால் கூட தெரியும். இங்கே நமக்கு தற்பொழுது வெளியிலே வெளிச்சம் ஜாஸ்தியாக இருக்கின்ற காரணத்தினால் தாஜ்மஹாலை நாம் இங்கிருந்து காண முடியவில்லை. இங்கிருந்து
தன்னுடைய இறுதி காலத்தில் ஷாஜகான் தன் காதல் மனைவி மும்தாஜிற்காக கட்டிய தாஜ்மஹாலை இங்கிருந்தபடியாக ரசித்து வந்தார். மிக பெரும் சாம்ராஜ்யமாக இருந்த பல்வேறு முகலாய மன்னர்கள் வாழ்ந்து வந்த இந்த இடத்திலே இதோ இங்கே சிறையாகவும் இந்த கோட்டையே இருந்திருக்கிறது. அதுவும் அந்த மன்னனுக்கே அது சிறையாகவும் இருந்திருக்கிறது. சிறையில் இருந்தபடி தன்னுடைய தாஜ்மஹாலை ரசித்து வந்தார் ஷாஜகான். கோட்டையினுடைய வெளி தோற்றத்தை நாம் பார்க்கின்றோம். சுவர் 70 அடி உயரத்திற்கு மதில் சுவர், சுற்றிலும் அகழி என்று எதிரிகள் உள்ளே நுழைய முடியாதபடி இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருந்தது. இது மழை நீர் வடிந்து வருவதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடியது. மழை வந்தால் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் உருவாகக்கூடிய நீர் வெளிவருவதற்காக தற்பொழுது நாம் இதை பார்க்கின்றோம். இது வந்து ஒரு இடத்திலே சேர்ந்து ஒரு நீரூற்று போல இதோ இங்கே தண்ணி போவதற்காக இருக்கக்கூடிய சிறு துவாரத்தை நாம் காண முடிகின்றது. அதற்கு பிறகு அது ஒரு பெரிய தொட்டி போல அங்கே போய் சேர்ந்து அதிலே நீரூற்றுகளும் கூட அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது இங்கே நாம் மேலே படியேறி செல்கின்றோம். இங்கே தான் இந்த மசூதிகள் நாம் கூறிய மீனா மசூதி, முத்து மசூதி, நகினா மசூதி போன்ற வழிபாட்டுக்குரிய மசூதிகளும் அமைந்திருக்கின்றன. சில கட்டிடங்கள் முழுமையாக சிவப்பு செங்கற்களாலும், சில கட்டிடங்கள் முழுமையாக வெள்ளை சலவை கற்களாலும் கட்டப்பட்டிருப்பது போலவே சில இங்கே மதிர் சுவர்கள் சுண்ணாம்புகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. சுண்ணாம்பு சுவர்களும் இங்கு எழுப்பப்பட்டிருக்கிறதையும் நாம் காண முடிகின்றது. இந்த பகுதி அது முழுமையாக இங்கே இந்த கிரவுண்டு போல இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் தான் பெண்களுக்கான மார்க்கெட்டு அங்காடிகள் நடந்ததாக அறிய முடிகின்றது. இங்கே பெண்கள் மட்டுமே வந்து வாங்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடியதாக இடம் இருந்தது. இதோ மகாராஜா தன்னுடைய விருந்தினர்களையும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களையும் சந்தித்து பேசக்கூடிய ஒரு இடமாக அமைந்திருந்ததாக இந்த பகுதி குறிப்பிடப்படுகின்றது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்தும் நாம் தாஜ்மஹாலை காண முடிகின்றது. வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் ஆக்ராவுக்கு செல்கின்ற பொழுது இந்த ஆக்ரா கோட்டையை ரசிப்பதற்கு என்றே தனியாக ஒரு அரை நாளை ஒதுக்கி விடுகின்ற பொழுது மிக அதிகமான இடங்களை நாம் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக ரசித்து அதனுடைய வரலாற்று உண்மைகளையும் சரித்திர சான்றுகளையும் இங்கே நாம் காண முடியும். இதோ இங்கே இருந்து நாம் மேலே ஏறி சென்று இங்கே சுற்றிலும் நாம் காணக்கூடிய இந்த கட்டிடங்களிலெல்லாம் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசருடைய பாதுகாவலர்கள் போன்றவர்கள் எல்லாம் வாழ்ந்ததாகவும் அலுவலகங்கள் மற்றும் கருவூலங்கள், காசு பணம் அச்சடிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடைபெற்ற இடமாக இங்கே அறிய முடிகின்றது. இதோ இங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இதிலும் எவ்வளவு வேலைப்பாடுகள் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதனை நாம் இங்கே காண முடிகின்றது. இங்கே சுவர் சுண்ணாம்புகளை வைத்தும் கட்டப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. இதோ இந்த வழியாக நாம் கீழே செல்கின்ற பொழுது அரசர் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இடத்தையும் சென்றடைய முடியும். இதோ இவை அனைத்தும் அரசு அலுவலகங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில் பெண்களுக்கான அங்காடி நடைபெற்ற இடமாகவும் இந்த இடம் அமைந்திருந்தது. இதோ இங்கிருந்து நாம் செல்கின்ற பொழுது அரசியார் தொழுகை நடத்துவதற்காக என்றே அமைக்கப்பட்டிருந்த நாகினா மஸ்ஜித் மற்றும் மீனா மஸ்ஜித் போன்றவைகளையும் நாம் இங்கே காண முடிகின்றது. இதோ இந்த பகுதி அரசியார் மட்டும் தொழுகை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மசூதி. ஷாஜகானுடைய மனைவி மும்தாஜ் தொழுகை நடத்துவதற்காக இந்த இடம் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அறிய முடிகின்றது. அந்த வகையிலே அரச குடும்பத்தை சார்ந்த அரசியர்கள் இங்கே தொழுகை நடத்துவதற்காக என்று மட்டுமே இந்த பகுதியிலே இந்த மஸ்ஜித் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டிடங்கள் அனைத்தும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றன.
இவைகள் எல்லாம் 400 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளவு அற்புதமாக இருந்திருக்கும் என்பதனை நாம் இப்போதே இது நம்மை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்பொழுது எவ்வாறெல்லாம் இருந்திருக்கும் என்பதனை கற்பனை செய்து பார்க்கும் பொழுது பிரமிப்பாகவே இருக்கிறது. அக்பர் மற்றும் இங்கே இருந்த அரசர்கள் தங்களுடைய தொழுகையை நடத்துவதற்காக இந்த கோட்டைக்குள்ளாகவே மசூதிகளையும் அமைத்திருந்திருந்தனர். இதோ தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடங்கள் மழை நீரை சேகரிக்கக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாமல் இங்கே நமக்கு சேருகின்ற தண்ணீரெல்லாம் இதோ இந்த வழியாக வழிந்து ஓடி அடுத்ததாக நீரூற்று போல அமையக்கூடிய தொட்டியிலே சேர்ந்து நீரூற்றாகவும் அமைந்திருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த பகுதியெல்லாம் பார்ப்பதற்கு ரம்யமாகவும் அதே நேரத்தில் குளுமையை தரக்கூடிய வகையிலும் இதோ இவையெல்லாம் நீர் சேர்வதற்காக இருக்கக்கூடிய இடங்கள். இந்த சிறு சிறு துறைகள் போல இருப்பது இவைகளெல்லாம் ஆங்காங்கே சேரக்கூடிய தண்ணீர் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தொட்டிகளில் போய் சேருவதும் அங்கே நீரூற்றுகள் போன்ற அமைப்புகளும் அதற்கு மேலாக அவை அப்படியே யமுனை ஆற்றிலே சென்று கலக்கக்கூடிய வகையிலுமே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இதோ தற்பொழுது நாம் இங்கே இந்த நாகினா மஸ்ஜித்தை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அரசியர் தொழுகை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மசூதி. இந்த படிக்கட்டுகளின் வழியாக கீழ்த்தளத்திற்கும் நாம் செல்ல முடியும். அதே போல இதோ இங்கிருந்து நாம் வெளியே செல்கின்ற பொழுது இந்த கருவூலங்கள் அரசியர்களினுடைய அலுவலகங்கள் எல்லாம் இருந்த இடத்திலிருந்து இதோ இந்த வழியாக நாம் கீழே செல்கின்ற பொழுது இது நேராக அடுத்ததாக பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இடத்திற்கு நாம் சென்று சேர முடிகிறது. இங்குதான் மன்னர் பொதுமக்களை சந்தித்ததாக அறிய முடிகின்றது. மற்றும் அரசு சம்பந்தமான விழாக்கள் இந்த நேரங்களில் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் கூடுகின்ற வகையிலே அமைந்திருந்த இடம். இந்த இடத்திலிருந்து அரசர் ரசிக்கக்கூடியவராகவும் இதோ இங்கே தான் இந்த மயிலாசனம் மற்றும் இதோ தற்பொழுது இங்கே நாம் மேலே பார்க்கக்கூடிய இந்த இடத்தில்தான் அரசர் அமர்ந்திருப்பார். அதற்கு கீழாக இதோ இங்கே ஒரு மேடை போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மேடையில் அரசனுடைய முக்கியமான அமைச்சர் அமர்ந்திருப்பார் என்பதாகவும் அறிய முடிகின்றது. மேலே இங்கே மயிலாசனத்திலே மன்னர் அமர்ந்து பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வகையிலே அமைந்திருந்த இடம்தான் இந்த இடம். இங்கே ஒவ்வொரு அமைப்புகளும் எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இதோ இங்கே பளிங்கு கற்களிலேயே நாம் தற்பொழுதெல்லாம் இரும்பு கம்பிகளை வைத்துக்கொண்டு ஜன்னல் தயாரிக்கின்றோம். இதோ அது பளிங்கு கற்களாலேயே அமைந்த ஜன்னல். இவ்வாறு இங்கே இந்த பரந்து வெளியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே மன்னரை சந்திக்கக்கூடியது மற்றும் விழாக்களின் போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இருந்த பகுதியாகவும் அறிய முடிகின்றது. இதனை திவானி அயம் என்று குறிப்பிடுகின்றனர். பொதுமக்களை சந்திப்பதற்காக அரசர் மற்றும் அமைச்சர்கள் போன்றவர்கள் எல்லாம் கூடக்கூடிய இடம். இதோ அங்கே தொலைவில் தெரிகிறதல்லவா, இதைத்தான் டில்லி வாயில் என்றும் குறிப்பிடுகின்றனர். தற்பொழுது இதற்குள்ளாக பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. இங்கிருந்து நாம் வெளியே செல்கின்ற பொழுது நாம் உள்ளே வருகின்ற பொழுது கோட்டைக்குள் வருகின்ற பொழுது வலதுபுறமாக சென்றோம். இதோ அந்த இடத்திற்கு நேராக நாம் சென்று விட முடியும். இதுதான் டெல்லி வாயில். இதோ நேர் எதிரிலே தெரிவது அரசர் அமர்ந்து பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இடம். தற்பொழுது இங்கே பூங்காக்கள் போன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதோ இங்கே உள்ளே ஒரு கிணறும் கூட இருக்கின்றது. இந்த கிணற்றுக்குள்ளிருந்து இங்கே நமக்கு ஒரு சுரங்கப்பாதை கூட தெரிகின்றது. இது நீர்வழி பாதையாகவும் யமுனை ஆற்றிலே நீர் சென்று சேரக்கூடிய வகையிலுமே அமைந்திருக்கலாம் என்பதை அறிய முடிகின்றது. ஆக்ரா என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த தாஜ்மஹால் மட்டுமே. அது மட்டுமல்லாமல் ஆக்ராவிலே இன்னும் சில இடங்கள் பார்வைக்கு நாம் காண்பதற்கு இருக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடியது தான் இந்த ஆக்ரா கோட்டை.
ஆக்ரா கோட்டையை சென்று காண்பதற்கு ஒரு சரியான காலகட்டம் என்பது அக்டோபர் மாதத்தில் இருந்து மார்ச் மாதம் வரையுமான காலகட்டம் நாம் இங்கே சென்று கண்டு கழிப்பதற்கு மிக சிறந்த ஒரு கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏனென்றால் மார்ச்சுக்கு பிறகு நாம் போகின்ற பொழுது வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். முழுமையாக நாம் இங்கே சுற்றி பார்ப்பதற்கு வழியில்லாத வகையிலே நாம் மிகவும் இந்த வெயிலின் உக்கிரத்தால் நாம் முழுமையாக சுற்றி பார்ப்பதற்கான வழி இல்லாமல் போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. எனவே சரியான சீதோஷ்ண நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்திலே போகின்ற பொழுது நாம் சிறப்பாக இங்கே நாம் ரசிக்க முடியும். இதோ தற்போது மீண்டும் நாம் கோட்டையினுடைய நுழைவு வாயிலுக்கு வந்துவிட்டோம். இதோ இங்கே இருந்து தான் நாம் வலதுபுறமாக ஜஹாங்கீர் மாளிகைக்குள்ளாக சென்றோம். இதோ தற்பொழுது நாம் மீண்டும் வந்த இடம் வழியாக திரும்பச் செல்கின்றோம். இது ஏன் இங்கே சரிவாக இருக்கிறது, இரண்டு பக்கமும் செங்கல் சுவர்கள் இவ்வளவு உயரத்திற்கு என்றால், எதிரிகளுக்கு யாராவது இங்கே குதிரையில் உள்ளே நுழைந்தால் அந்த காலடி தடம் எதிரொலிக்கக்கூடிய வகையிலும், அதே நேரத்திலே எதிரிகள் வந்துவிட்டால் மேலிருந்து கல்கள் உருட்டப்படக்கூடிய வகையிலும் இந்த சாய்வு தளம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மிகவும் பாதுகாப்பையும் இங்கே உறுதி செய்யக்கூடிய வகையிலே இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதோ தற்பொழுது நாம் ஆக்ரா கோட்டை என்று அறியப்படுகின்ற இந்த ஆக்ராவினுடைய சிவப்பு கோட்டைக்குள்ளிருந்து வெளிவருகின்றோம். எவ்வளவு அழகிய வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றது. விதவிதமான எல்லாமே இங்கே கற்களால் தான் இந்த கலராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட அமைக்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. மிகவும் அற்புதமான ஒரு கோட்டைக்குள் நாம் நுழைந்து அந்த காலத்திலே ராஜாவோடு வாழ்ந்த ஒரு அனுபவத்தை பெற்றுவிட்டு வெளிவருவதை உணர முடிகின்றது. இதோ இப்பொழுது நாம் கோட்டையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது நாம் உள்ளே செல்கின்ற பொழுது கூறியிருந்தோம், இந்த சங்கிலிகளால் எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கிறது, அந்த அகழிக்குள் நாம் உள்ளே கடந்து வருவதற்காக அந்த வருகின்ற வழி அமைந்திருந்தது. இதோ அந்த சங்கிலி இணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வெயிட், இதை பின்னாடி இங்கே கீழே ஒரு கட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த வெயிட் அப்படியே கீழே இழுத்துரும். ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சங்கிலிகள் மூலமாக இந்த கீழே இருக்கக்கூடிய இடம் அப்படியே மூடிடும். ஸோ அப்போ வேறு யாரும் எதிரிகள் உள்ளே நுழைய முடியாது. அற்புதமாக இப்பொழுது நாம் இதோ கோட்டையிலிருந்து வெளிவந்ததுமே இங்கே வீர சிவாஜி குதிரையிலே அமர்ந்திருப்பதை ரசிக்க முடிகின்றது. இதோ அடுத்ததாக நாம் ஆக்ராவின் சிறப்பு என்று அறியப்படுகின்ற தாஜ்மஹாலை நோக்கி புறப்படுகின்றோம். அடுத்த காணொளியில் தாஜ்மஹாலை பற்றி முழுமையாக காண்போம். இணைந்திருங்கள் ஆர்கே வாய்ஸ் நேயர்களே.